நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் ஆன வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் பார்த்திங்கன்னா கிரிப்டோ ஜாக்கிங். கிரிப்டோ ஜாக்கிங்கிறது என்னென்னா, இது ஒரு டைப் ஆஃப் சைபர் க்ரைம் தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா, நம்மளுடைய பணத்தை திருட மாட்டாங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டர் மொபைலில் இருக்க ரிசோர்ஸஸ், ரேம், சிபியூ இதை வந்து திருடி அவங்க அட்டாக் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிரிப்டோ ஜாக்கிங்கிறது. இப்போ தான் ஹாட்டாக இந்த டாபிக் போயிட்டுருக்கு. நிறைய பேர் கம்ப்யூட்டர் மொபைல்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இது மூலிமா. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு. 2019 மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அதில் HTML கோடு மூலிமா அட்டாக் பண்ணி நிறையா சிஸ்டம் மொபைல்ஸை வந்து அட்டாக் பண்ணி மைனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் மைனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணணுன்னா உங்களுக்கு நிறையா எலக்ட்ரிசிட்டி செலவாகும். அதே சமயம் சர்வர்ஸ், கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி, அதிகமாக பணம் செலவு வேண்டியது இருக்கும். இது கிரிப்டோ ஜாக்கிங் பண்ண முடியுமா? அவங்களுக்கு வந்து இந்த பணம் மிச்சமாகுது. ஏன்னா நம்மளுடைய மொபைல்ஸ், கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியாமல் மைனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கிரிப்டோ ஜாக்கிங். இப்போ நாம் எப்படி இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் வந்து செல்ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர், அன்னெசரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைபர் கிரிமினல்ஸ் வந்து ஒரு ப்ராசஸிங் பவர் அந்த ஒரு இது மூலிமா ப்ராசஸர் யூஸ் பண்ணி நம்மளுடைய செல்ஃபோன், கம்ப்யூட்டர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து மிச்சமாகுது. ஸோ கிரிப்டோ ஜாக்கிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா, நாம் வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடாது. மலிஷியஸ் டவுன்லோட் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு அட்டாக் ஆகுது. இப்போ இது எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம் அறிகுறி அப்படின்னா, நம்மளுக்கு அட்டாக் ஆயிருக்கா இல்லையா? செல்ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தியாகும். அடிக்கடி மொபைல் இறங்கிட்டு திருப்பியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு அட்டாக் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்க எப்படி வந்து மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் மூலிமா யூஸ் பண்ணி அது மூலிமா தான் நம்ம சிஸ்டம் வந்து லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணும்போது அந்த சர்வர்ஸு, கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் நிறையா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இதெல்லாம் மிச்சம் பண்ணுறாங்க. நம்மளுடைய சிஸ்டம், ரேம், சிபியூ அட்டாக் பண்ணி அதை வந்து அவங்க யூசேஜ் டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கிறாங்க இந்த மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் மூலிமா. ஸோ அவங்க வந்து அது மூலிமா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய பணத்தை அவங்க டேரெக்டாக எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி ரேம், சிபியூ யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சம்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எப்படி நாம் வந்து டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சிபியூ வந்து ஓவர் ஹீட் ஆகும். அது யூசேஜ் காட்டும். அதே மாதிரி டிவைஸ் வந்து நம்மளது சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதிகமாக சவுண்டு வரும். ஓவர் ஹீட் ஆகும். பேட்ரி பார்த்திங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகும். எலக்ட்ரிசிட்டி பில், இப்போ சர்வர்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி இண்டிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சிஸ்டம் மொபைல் வந்து கிரிப்டோ ஜாக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆன்டிவைரஸ் மால்வேர் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி யூசேஜ் பாப்பப்லாம் பிளாக் பண்ணிக்கணும் ப்ரௌசரில். அன்னெசரி வெப்சைட்ஸ்க்கு இன்னும் போகாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க ப்ரௌசரில். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது வந்து நாம் வந்து அந்த கிரிப்டோ ஜாக்கிங்லேருந்து நாம் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வழி. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். பணம் போகாது. ஆனால் வந்து இந்த கிரிப்டோ ஜாக்கிங் மூலிமா உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு, அந்த ப்ராசஸர் ரேம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாம் வந்து நீங்கள் அன்னெசரி வெப்சைட்ஸ்லாம் போகாமல் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் IQ Soft Media. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.